Sumeru Limited holds 35% of total equity shares of Meru Limited and associate company. The value of investment on 31st was 3 crores. Considered financial statement of Sumeru Limited. Sumeru Limited sold goods 3,50,000 to Meru Limited. Cost of goods is 3 lakh. Out of these goods costing 1 lakh to Meru Limited were in the closing stock of Meru Limited. During the year 31st March 2012, the profit of the loss of the Meru Limited sold is 1 crore. What is required? What is the value of investments of Meru Limited on 31st March 2012 in the considered financial statements of Meru Limited if equity method is adopted for value of investment in associates? First one. Second one is if your answer is different, if Meru Limited has earned profit 1,50,000 and declared dividend 75 lakhs to the equity shareholders of the company. So very simple. First என்ன நம்ம கணக்கு வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். சுமேரு லிமிடெட்ன்றவங்க வந்து 30% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் மேரு லிமிடெட். அப்போ வந்து மேரு லிமிடெடோடைய 100% ஷேர்ஸில் வந்து 75% இவங்க வச்சுக்கிறாங்க. சாரி 35% இவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து அசோசியேட் ஆயிடுறாங்க இல்லையா? The value of investment in Meru Limited on 31st March. The total value of investment in Meru Limited on 31st March 2011 is 3 crores in consolidated financial statements of Sumeru Limited. Sumeru Limited balance sheet காமிக்கும் போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டுக்கிறாங்க 3 crore போட்டுருக்குறாங்க. அப்புறம் இவங்களே வித்துருக்குறாங்க. இப்போ Sumeru Limited வந்து சோல்டு கூட்ஸ் ஒர்த் ருபீஸ் 3,50,000 டு Meru Limited வித்துருக்குறாங்க. அதில் வந்து லாபம் வந்து 50,000 இருக்குது. அதில் வந்து 1,00,000 ஷேர்ஸ் தான் 1,00,000 கூட்ஸ் வந்து விற்காம இருக்குது. இப்போ 50,000 வந்து 3 லட்சத்துக்குன்னா 1 லட்சத்துக்கு எவ்வளோ நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதான் வச்சு கேட்குறாங்க. அதே மாதிரி டியூரிங் தி இயர் வந்து ப்ராஃபிட் லாஸ் பண்ண அந்த ஸ்டோடு வந்து 1 crore இருந்திருக்குது. யாருக்கு மீறு 1 crore அதில் 35% இவருக்கு லாபம் இருக்கு இல்லையா? சரி, இப்போ வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். என்னன்னா வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேரு லிமிடெட் ஈக்விட்டி மெத்தட் போட சொல்லிட்டான். இப்போ காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு 3 lakh. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் காமிச்சிருப்பாரு 3 lakh காமிச்சிருப்பாரு. ஷேர் இன் போஸ்ட் அக்விசிஷன் லாஸ் என்னங்க? ஷேர் இன் போஸ்ட் அக்விசிஷன் லாஸ் ஆஃப் மேரு லிமிடெட் எவ்வளோங்க 1 crore. ஷேர் இன் போஸ்ட் அக்விசிஷன் லாஸ் வந்து லாஸ் ஆஃப் மேரு லிமிடெட் வந்து 35%. என்னன்னு சொல்றாங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ். ஏன்னா டியூரிங் இயர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மேரு லிமிடெட்ஸோட லாஸ் 1 கோடி. இப்போ 1 கோடி லாஸ்னா இவருக்கு அதில் உண்டு பாவம். அப்போ 35 லட்சம். இவர் 3 கோடி போட்டு வச்சிருந்தார் இல்லையா? இப்போ இந்த 35 லட்சம் லாஸ் 3 கோடியில் லாஸையும் கழிச்சிடணும். 3 கோடியில் சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 3 லட்சம் 50,000 ப்ராஃபிட். இப்போ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி வந்து 1 லட்சம் லைங் இருக்குது. அப்போ 3 லட்சத்துக்கு 50,000 1 லட்சத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் 16,667. இதுதான் இந்த 16,667 50% இல்லை 35% இவருக்கு எடுத்துக்க முடியும். அந்த ப்ராஃபிட் வந்து 5,020. அப்போ வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட் வந்து காஸ்ட் 3 லட்சம் லாஸ் வந்து 30 5,000 ஆனால் லாஸையும் கழிச்சிடணும். அண்டர்லைஸ் ப்ராஃபிட்டையும் இன்வெஸ்ட் கழிச்சிடணும். அப்படி பார்க்கும்போது இதில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,64,94,927 தான் ஆன்சர். ஒருவேளை பியில் என்ன கேட்குறேன்னா ஒருவேளை will your answer is different if Meru Limited earned a profit 1 கோடி ப்ராஃபிட் வந்துருச்சு 1.5 கோடி. அதே நேரத்தில் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க 75 lakhs. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இதே 3 கோடி தான் இருந்திருக்கும். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1.5 அது டோட்டலு. அந்த 1.5 35% போட்டு 52. அப்போ 32,50,000. அண்டர்லைஸ் ப்ராஃபிட் அதே இது லாஸ்ட் தான். நமக்கு சேம் கால்குலேஷன் தான். இப்போ டிவிடெண்ட் வந்து இவங்க பெய்டு பண்ணுறாங்களா? டிவிடெண்ட் வந்து என்ன செய்கிறாங்க Meru Limited வந்து had earned 1 crore 50,000 declared dividend 75 lakhs. இப்போ 75 lakhs வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணனா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கு. இப்போ 75% 35% 76 லட்சம். அப்போ டிவிடெண்ட் ரெடியூசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. அப்போ ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 ப்ளஸ் ப்ராஃபிட் மைனஸ் அண்டர்லைஸ் டிவிடெண்ட் ப்ளஸ் 26 லட்சம். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 3,26,19,927 என்பது சரியான விடை. அவ்வளோதான். இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. நன்றி.